மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருந்தாரு. பெரிய அறையில பூட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட செல்வங்கள்லாம் நெறைய இருந்துச்சு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு விலை உயர்ந்த ஒரு வைர மோதிரத்த அவனுக்கு கையில போட்டுவிட்டு பரிசளித்தாரு. "மகனே, செல்வங்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த அறையினுடைய சாவி தான் இந்த மோதிரம். நீ வளர்ந்த உடனேயே இந்த மோதிரத்தின் மூலமா அந்த அறையினுடைய இத தொறந்துட்டு எல்லா செல்வங்களையும் அனுபவிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் பையனுக்கு எதுவும் புரியல. ஆனா மோதிரத்த கையில போட்டுக்கிட்டான். அவனுடைய தேவைகள் எல்லாமே அவங்க அப்பா மூலியமாவோ, அல்லது தேவைக்கு அதிகமாவே இருந்ததுனால, இந்த மோதிரம் பத்தின விவரத்த அவன் பெருசா எடுத்துக்கல. இந்த செல்வந்தருக்கு அடுத்தடுத்து 2 ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு. அவங்களுக்கும் முதல் மகனுக்கு போட்டது மாதிரியே 2 பேருக்கும் ஒரு வைர மோதிரத்த போட்டு, அவங்க கிட்ட சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காரு. கொஞ்ச காலத்திலேயே அந்த செல்வந்தர் காலமாயிட்டாரு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் அவங்களுக்கு போதுமானதாவே இருந்தது. இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த மோதிரத்தின் மூலமா அந்த அறைய திறந்து அதுல இருக்க செல்வத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்தது. யாருடைய மோதிரம் சிறந்தது அப்படின்னு. அதுக்கு அந்த அறைய திறக்கிறதுக்கான உரிமை அப்படிங்கிற உரிமை பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல எனக்கு தான் வந்தது. அதனால எனக்கு தான் அந்த அறைய திறக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி மூத்த மகன் சொல்றாரு. "நான் கிடையாது. அப்பா எங்கள ஏமாத்த மாட்டாரு. அதனால தான் எங்களுக்கும் அந்த மாதிரி மோதிரம் போட்டு விட்டாரு. எங்க மோதிரத்தாலயும் அத திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களும் அதுல வாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மோதிரம், சாவி அப்படிங்கிறது ஒரு குறியீடு தானே தவிர, மோதிரம் எப்படி ஒரு பூட்ட திறக்கும்? மாதிரி பல விதங்கள்ல அவங்க வாதிட்டாங்களே தவிர, அந்த அறைய திறக்கிறதுக்கான வழிய யாரும் பண்ணல. அந்த அறை பூட்டியே தான் இருந்தது. தியானமும் அந்த மாதிரி தான். அந்த கருவூலத்தோட சாவி உங்க கையில தான் இருக்குது. கோப்பை தேநீர் அப்படின்ற ஓஷோவோட புக்ல இருந்து.